Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.3 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find the following squares using one of the above identities கொடுத்துருக்காங்க. அந்த ஐடென்டிஸ் தான் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். Determine which of these identities will make this calculation easier அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஐடென்டி யூஸ் பண்ணால் இதோட ஸ்கொயரை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது 117 அப்படின்னு இருக்கு. ஸோ 117 அப்படின்ற டேர்ம 100 + 17 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இதை 100 + 10 + 7ன்னு இந்த தேர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது நீங்கள் ஈஸின்னு ஃபீல் பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ணுறோம், a + b த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் பார்க்க a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + 2ab + b². ஸோ இதான் நம்மளோட a, இதான் நம்மளோட b. So first a², so 100² plus 2 into 100 into 17 அப்படின்னு எழுதணும். 2ab plus b² வந்து இங்க 17² அப்படின்னு எழுதிக்கும். ஸோ 100 ஸ்கொயர் பண்ணணும். 100 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 100 into 100ன்னு யோசிக்கணும். 100 2 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். இதுல 1 1s are 1, இங்க 2 0, இங்க 2 0 இருக்கிறதுனால இங்க டெஃபினட்டா 4 0 வந்துடும். 10,000. ஸோ எழுதியாச்சு. ப்ளஸ் இங்க 2 into 17 முதல்ல மல்டிபிள் பண்ணுங்க. 34. 34 கூட மல்டிபிள் பை 100 பண்ணும்போது 3400. ப்ளஸ் 17 ஸ்கொயர் பண்ணணும். 17 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 17 மல்டிபிள் பை 17 கிடைக்கும். ஸோ 289 தான் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 289 அப்படின்னு எழுதிட்டு இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 13,689 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் 117ஓட ஸ்கொயர். 117 மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. இல்லை எக்ஸாம்ல இந்த ஐடென்டிட்டியை பர்டிகுலரா யூஸ் பண்ணுங்க அப்படி கூட நம்ம கேட்கலாம் சிபிஎஸ்இ போர்டில். சப்போஸ் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இதே கொஸ்டின் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அனதர் வே, எக்ஸாம்ல நீங்க ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணா போதும். 117 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 100 + 17 அப்படின்றத 10 + 7 அப்படின்னு கூட நம்மளால பிரிக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ல இது நம்மளோட a, இது b, இது நம்மளோட c. ஸோ a + b + c த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா இந்த மூணாவது ஐடென்டி படி முதல்ல a² எழுதணும், அப்புறம் b², அப்புறம் c², 2ab + 2bc + 2ca. இதான் ஃபார்முலா. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸினா இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஈஸியாக நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல a², a வந்து இங்கே 100², b² வந்து இங்கே 10² c² வந்து 7² போட்டுடலாம். அடுத்து 2ab, 2 into இந்த ஏயும் பியும் எடுத்து எழுதணும். ஸோ 100 மல்டிபிள் பை 10. 2bc, 2 into இந்த பியும் சியும் எடுத்து எழுதணும். 10 into 7. அடுத்து 2ca, 2 into 7 into 100 எடுத்து எழுதணும். எழுதியாச்சு. இப்போ இங்க 100 ஸ்கொயர் பண்ணோம். இங்க ஆல்ரெடி நம்ம 100 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் இல்லையா, 10,000 வரும். 4 zeros. 10 ஸ்கொயர் பண்ணா 100, 7 ஸ்கொயர் பண்ணா 49. ப்ளஸ் இப்போ இங்க 2 into 100 200, 200 கூட ஒரு 10 மல்டிபிள் பண்ணும்போது 2000 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே 7 2s are 14, 14 into 10 பண்ணா 140 கிடைக்கும். இங்கே 2 7s are 14, 14 into 100 பண்ணும்போது 1400 கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. இங்க எல்லாரும் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை எடுத்து இப்படி எழுதியே நீங்கள் ஆட் பண்ணலாம். முதல்ல 10,000, அப்புறம் இந்த 2000, 1400 லைனாக எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஆட் பண்ணும்போது அதே 13,689 தான் வருது. இதை மைண்டில் கூட ஆட் பண்ணலாம். 10,000 + 2,000 12,000 வரும். அப்புறம் இங்கே ஒரு 1,400 இருக்கு. 13,400 அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 13,689 கிடைக்குது. ரெண்டு மெத்தட்லேயும் ஒரே ஆன்சர் தான் வருது பாருங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக. அதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 78². 78 அப்படின்றத எப்படி எழுதுனா, 78 வந்து 70க்கும் 80க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதுல எது பக்கத்துல இருக்கு, 80 பக்கத்துல தான் இருக்கு. அதனால ஸோ இந்த மூணு ஐடென்டிட்டில எந்த ஐடென்டி ஈஸியரோ அதை யூஸ் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இப்போ 78 அப்படின்றத 80 - 2 நம்மளால எழுத முடியும். 80 - 2ன்றது a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ a - b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a² - 2ab + b² அப்படின்றதான். இதுல a வர இடத்துலலாம் 80யும் b வர இடத்துலலாம் 2வும் போட்டு எழுத போகிறோம். ஸோ இது வந்து 80² - 2 into a into b. a வந்து 80, b வந்து 2 ப்ளஸ் b² வந்து இங்கே 2² எழுதிக்கலாம். 80 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா 80 மல்டிபிள் பை 80 பண்ணணும். 88s are 64 எழுதிருங்க. இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கா, 2 0 போட்டுருங்க. அப்போ 6,400
மைனஸ் மல்டிபிள் பண்ணுங்க 2 2s are 4 4 8s are 32 இங்க ஒரு 0 இருக்கிறதுனால 320 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4 கிடைச்சிரும் ஸோ இவங்கள இந்த நம்பரும் ப்ளஸ்ல இருக்கு இது மட்டும் மைனஸ்ல இருக்கும் ஒன்று இதை ஆட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லைனா ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4ஓட ஆட் பண்ணலாம் ஸோ முதல்ல இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ 0 பாரோ வாங்கிட்டா 8 0 இங்கே 6 இருக்கு ஸோ அடுத்து அந்த 4 மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ 6084 அப்படின்னு கிடைச்சிருக்கு 6084 அப்படின்றது தான் நம்மளோட ஸ்கொயரோட வேல்யூ 78 ஸ்கொயரோட வேல்யூ ஐடென்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொன்னாங்க 6084 தான் ஃபைனல் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தேர்ட்ல 198 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 198 அப்படின்றது 200 பக்கத்துல இருக்கு அப்ப நம்ம அது 200 மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம் அப்ப 200 மைனஸ் 2 ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ நமக்கு வந்து இந்த 3 ஐடென்டிட்டில எது அப்ளிகபிள்னு பார்க்க சொல்லியிருந்தாங்க மைனஸ் இருக்கிறதுனால a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த செகண்ட் ஐடென்டி எழுதி அதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் இப்போ ஏயோட பிளேஸ்லலாம் 200ம் பியோட பிளேஸ்லலாம் 2ம் போட்டு எழுத போகிறோம் முதல்ல ஏக்கு பதிலாக இங்கே 200 அப்போ இங்கே 200 ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 மல்டிபிள் பை ஏக்கு பதிலாக 200 பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இங்கே 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் 200 ஸ்கொயர் பண்ணணும் 200 ஸ்கொயர் பண்ணணும்னா 200ஆல மல்டிபிள் பண்ணணும் 200 2 டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் 2 2s are 4 போட்டு இங்கே 2 0 இங்கே 2 0 இருக்கு அப்போ 4 0 அப்படின்றத போடணும் இப்போ 4 போட்டு 1 2 3 4 அப்படின்னு எழுதிக்கலாம் 2 2s are 4 4 2s are 8 இங்கே 2 0 இருக்கிறதுனால 8ம் 2 zeros வந்திருக்கும் லாஸ்ட் ஒன் 2 ஸ்கொயர் பண்ணும்போது என்னன்னு கிடைச்சிருக்கும் 4னு கிடைச்சிருக்கும் ஸோ 40,000ல இருந்து 800 மைனஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணிட்டு வந்த ஆன்சரோட 4 ஆட் பண்ணும் ஸோ 0 0 இங்கே 10 இருக்கு இது ஒரு 8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2 இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 3 நம்ம பாரோ வாங்கி மைனஸ் பண்ணியிருக்கோம் இப்படி பாரோ வாங்குவோம்ல சின்ன கிளாஸ்ல 3 இது 9 ஆகும் இது 10 ஆகும்ல ஸோ அந்த ப்ரொசீஜர் இங்கே ஃபைனலாக ஒரு 4 இருக்கு அப்போ இங்கே மட்டும் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம் ஸோ 4 இங்கே 0 இந்த 2 9 3 அப்படியே தான் வந்திருக்கும் அப்போ 39204 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ல 214 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க ஐடென்டி யூஸ் பண்ணி ஸோ 214 அப்படின்றத நம்ம 200 பிளஸ் 14 அப்படின்னு எழுதிக்கலாம் 214 கிடைக்கும் மேலே ஸ்கொயர் இருக்கு ஸோ இது வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போடணும் இல்லை ஏயோட பிளேஸ்ல 200ம் பியோட பிளேஸ்ல 14ம் இருந்தது ஏக்கு பதிலாக 200 ஸோ இங்கே 200 ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 மல்டிபிள் பை ஏக்கு பதிலாக 200 பிக்கு பதிலாக 14 பிளஸ் பி ஸ்கொயர் பி வந்து 14 அப்படின்றதுனால இங்கே 14 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 200 ஸ்கொயர் பண்ணோம் 200 மல்டிபிள் பை 200 ஃபர்ஸ்ட் 200 ஸ்கொயர் பண்ணால் 200 இன்ட்டு 200 2 2s are 4 இங்கே 2 0 இங்கே 2 0 அப்போ 4 0 போட்டுக்கலாம் நம்ம ஸோ இங்கே வந்து 40,000 கிடைச்சிருச்சா எழுதிக்கோங்க ப்ளஸ் இங்கே மல்டிபிள் பண்ணணும் நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்களேன் இப்போ வந்து 2 மல்டிபிள் பை 200 மல்டிபிள் பை 14 இருக்கா இங்கே 2 2s are 4 அப்போ இது 400 மல்டிபிள் பை 14 4ஐயும் 14 மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கோங்க 4 4s are 16க்கு 6 பேலன்ஸ் 1 5 இப்போ 5600 ஸோ 5600ன்னு எழுதிடலாம் ப்ளஸ் 14 ஸ்கொயர் பண்ணணும்னா 14 இன்ட்டு 14 அப்படின்னு அர்த்தம் தான் 14 ஸ்கொயர் 14 இன்ட்டு 14 பண்ணால் 196 கிடைக்கும் இங்கே 196 அப்படின்னு எழுதிடலாம் இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸோ இப்படி எழுதி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணும்போது 45,796 அப்படின்னு கிடைக்குது ஸோ 214 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 45,796 தான் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 214 ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் 1104 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியர் வே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதை வந்து 1100 பிளஸ் 4 அப்படின்னு எழுதி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரியே இருக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ரூல் என்ன a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தானே இப்போ இதுதான் நம்மளோட a இதுதான் நம்மளோட b இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் முதல்ல a ஸ்கொயர் போடணும் 1100 ஸ்கொயர் plus 2ab so 2 multiple by a க்கு பதிலா 1100 b க்கு பதிலா 4 multiple by 4 இந்த 2ab உங்களுக்கு நடுவுல எல்லாம் சிம்பிள் இல்லைன்னா எல்லாரும் மல்டிபிள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம்
plus b squared. b வந்து 4 எடுத்திருக்கிறதுனால 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க 1100 வந்து ஸ்கொயர் பண்ணோம். ரஃப்ல ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1100 மல்டிபிள் பை 1100. இந்த 11 மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 11 11s are 121. இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு. அப்ப இங்க 4 0 வந்துரும். அப்ப இங்க 1 2 1 4 0 எழுதிக்கோங்க. கரெக்டா இருக்கும். பிளஸ் இங்க 4 2s are 8. 8 மல்டிபிள் பை 1100ன்னு இருக்கா. 8ம் 11ம் மல்டிபிள் பண்ணுங்க. 8 8 இங்க 2 0 இருக்கா, 2 0 போட்டுக்கோங்க. ஸோ 8800 பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16 கிடைக்குது. 16 அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். 12,18,816 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. அதாவது 1104 ஸ்கொயர் பண்ணும்போது இதான் நம்மளோட ஆன்சர்ல வந்திருக்கு. வேணும்னா 1104 1104 into 1104 மல்டிபிள் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 1120 ஸ்கொயர். ஸோ இதை வந்து 1100 plus 20 the whole square அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ இதுமே பார்க்கறதுக்கு a plus b the whole square மாதிரி தான் இருக்கு. அப்போ a squared plus 2ab plus b squared எழுதலாம். இப்போ aக்கு பதிலா 1100, bக்கு பதிலா 20, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஈக்குவல் டு முதல்ல a squared, a வந்து 1100 1100 ஸ்கொயர் plus 2 into a into b, 2 multiple by aக்கு பதிலா 1100, bக்கு பதிலா 20. பிளஸ் பி ஸ்கொயர்டு வந்து இங்கே 20 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி இப்போ ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ரஃப்ல ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் 1100 ஸ்கொயர்னா 1100 ரெண்டு தடவை எழுதி மல்டிபிள் பண்ணோம். 11 11s are 121. இங்கே 2 0 இங்கே 2 0 இருக்கு. அப்போ இங்கே 4 0 வரும். இங்கே 121 4 zeros ப்ளஸ் இவங்களையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த 2வும் இந்த 20 மல்டிபிள் பண்ணால் 40 மல்டிபிள் பை இங்கே இருக்கிற நம்பர் வந்து 1100. ஜீரோஸே எடுக்காதீங்க. ஜீரோஸ் இல்லாமல் இந்த 4ம் இந்த 11ம் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 44. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. அப்போ ஆன்சரில் 3 0 வரும். ஸோ 44,000 கிடைக்குது. இங்கே 44,000 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்து வந்து 20 ஸ்கொயர் பண்ணணும். 20 ஸ்கொயர் பண்ணோம்னா 20 மல்டிபிள் பை 20. 2 2s are 4ன்னு எழுதிட்டு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 2 0 கிடைச்சிருக்கும். 400. ஸோ இங்கே 400 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இப்படி ஒன்று கீழே ஒன்று எழுதி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 12,54,400 கிடைக்குது. ஸோ 1120 ஸ்கொயர் பண்ணும்போது 12,54,400 கிடைக்குது அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.